நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சுமா? வினுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். அவன் குன்னூருக்கு தானே போயிருக்கான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேரியர் கைடன்ஸ் கேம்புக்கு போறதா சொன்னான். நீங்க என்கிட்ட விஷயத்த சொன்னதுல இருந்து நான் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜித்துவும் ஆர்கேவும் நம்ம ஷாப்காக ஒரு சைட் பார்க்க போயிருக்காங்க. நான் ஜித்துக்கு கால் பண்ணும்போது அவர் சொன்னாரு, இப்ப என்னை விட அதிகமா அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உனக்கு தான் தெரியும் போல. இந்த மாதிரி நேரத்துல அவங்க யாரும் இல்லாததால நானும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். லாரி இடிச்சிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னதும், சத்யாண்ணா எப்பவுமே கவனமா தான் வண்டியை ஓட்டுவாரு. கண்டிப்பா சத்யாண்ணாவால இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பே இல்ல. லாரியை வச்சு வேணனே ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. உனக்கே அப்படி தோணுது? வேலூர்ல இருக்க டவுன்ஷிப்காக மலையை இடிச்சு மண் எடுக்கிறதுல அம்மா இன்வால்வ் ஆகி அதை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை போன்ல நிறைய பேர் மிரட்டினாங்க. அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா புது தாசில்தார் வருவாங்க. வரவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த முதலாளிங்க மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நாம மட்டும் தானே நினைக்கிறோம். ப்ரூஃப் எதுவும் இல்லல்ல. இருந்தாலும் போலீஸ் விசாரிக்குது இல்லையா, அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க நர்ஸா? இல்ல, டாக்டர். மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறான். இப்ப ஹவுஸ் சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அதுக்குள்ள நீ எங்க போன? டாக்டரை பார்க்கதான். ஜில்லா கலெக்டர் வந்துட்டு போனாரு. அவர் வந்துட்டு போகட்டும் தான் நான் இங்க இருந்து போனேன். போலீஸ் வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க. கட்டுப்பாட்டை இழந்த லாரி தான் வந்து மோதிடுச்சு. வேணும்னு இந்த ஆக்சிடென்ட பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லிருக்கேன். உன்னை கொல்றதுக்காக யாரோ பிளான் பண்ணி பண்ண ஆக்சிடென்ட் தான் பாலா இது. ஆனா அவங்களோட பிளான் நடக்கவே இல்லை. உனக்கு பதிலா டிரைவரோட உயிர் போயிடுச்சு. சத்யன் அவர் இங்க வரத்துக்குள்ள இறந்துட்டாரு. இப்பதான் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. பிரீத்தி, டாக்டர் வர சொல்றியா? அவங்க கிட்ட என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னதா நான் கேட்டதா சொல்லு. ஒரு நாளைக்காச்சும் இங்க ரெஸ்ட் எடு பாலா. முடியாது. ஆன்ட்டி சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லுங்க. வருஷக்கணக்கா என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் செத்து போயிட்டாருன்னு கேட்டதும் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் இங்க இருந்து போகணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆக்சிடென்ட் தானே, விசாரணை அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஆனா நீ கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப சொல்லு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள டிரைவர் செத்து போயிட்டான். தாசில்தாரும் செத்து போயிட்டாங்கிற நியூஸ் உடனே வரும் சார். சார், எந்த தப்பும் இல்லாம பக்காவா பண்ணி முடிச்சாச்சு. போலீஸ் வந்து செத்தது தாசில்தார்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தாசில்தார் இல்லையா, டிரைவர் தான் செத்துருக்கான். அந்த ஆள் செத்ததால எந்த லாரி ஆக்சிடென்ட் பண்ணுச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஹலோ, அப்புறம் தாசில்தாருக்கு தலையில அடிபட்டுருச்சு. அவங்க சாகலனாலும் மெமரி லாஸ் ஆயிருந்தா சந்தோஷம் தான். அவங்க நல்லபடியா ரெஸ்ட் எடுத்து காயமெல்லாம் குணமாகி வேலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அதுக்குள்ள நாம நம்ம வேலை எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடணும். ஓகே. ஜில்லா கலெக்டர் தாசில்தாரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் போல. இடிச்ச லாரியை பத்தி ஏதாவது
கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பாலசுதா வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அப்படின்னா அவங்களால பேச முடியுதா? யோ, கேஸுக்காக போலீஸ் எப்பயுமே வாக்குமூலம் வாங்குவாங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிறுத்தாம போன லாரியையும் லாரி டிரைவரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாமா. இந்த ஜென்மத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. டிரைவர் ஏற்கனவே இந்த ஊரை விட்டே போயிட்டான். சார், உங்களோட குடோன்ல போலி நம்பர் பிளேட் மாட்டின அந்த லாரியோட புது பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு சார். ராஜசேகர், கார்த்தியோட பேமெண்ட்டை கிளியர் பண்ணிடுங்க. அதை என்கிட்ட சொல்லணுமா சார்? பாலசுதா என்கிற பெண் சிங்கத்தை வீழ்த்திய கார்த்திகேயன். பாலசுதாக்கு பதிலா 2 நாள்ல புது தாசில்தார் சார்ஜ் எடுப்பாங்க. அதோட இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ரெடி பண்ண எல்லா ரிப்போர்ட்டுகளையும் நாம இல்லாம பண்ணிடலாம். சார், நாம இந்த வெற்றியை கொண்டாடியே ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும் ராஜசேகர். இப்போ முன்ன மாதிரி கிடையாது. கூட இருக்கவங்களை கூட நம்ப முடியாத காலம் தான் இந்த காலம். எல்லார் கையிலையும் தான் இப்ப கேமரா இருக்கு இல்லையா? வேலூர்ல இருக்கிற டவுன்ஷிப்போ இல்ல பெண் தாசில்தாரோ என்னோட டார்கெட் இல்ல. எனக்கு ஒரு மந்திரி சீட்டு வேணும். அதிகார சேர்ல நான் உட்கார்ற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வெற்றி அடைய எனக்கு ரொம்ப நாள் தேவைப்படாது. சொல்லிட்டீனா? இல்ல, அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல. இடது கை மூட்டில தான் அடிபட்டிருக்கு. அப்புறம் நெத்தில ஒரு சின்ன காயம். கண்ணாடி பீசு குத்திருக்கோம் போல. அம்மாக்காக நான் ஓட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். வினு ஏதாவது கால் பண்ணானா? இல்லம்மா, பெரியப்பாவோட போன் சுவிட்ச் ஆஃப். பெரியமாக்கு கால் பண்ணி கேட்டா பெரியப்பா தாத்தாவை தேடி போயிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அம்மா, நீங்க சாப்பிடுங்க. வந்து உட்காருங்கம்மா. இந்தாங்க, சாப்பிடுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிருந்தேனா? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தின என்ன அவனுக்கு இல்ல போல. நமக்கு என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு தேவையில்லாதது. அவன் போய் நமக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணானா? ஒருவேளை அவன் டிராவல் பண்ணி டயர்ட்னால தூங்கி இருப்பாமா? தூங்கட்டும். தேவையான அளவுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், டிராவல், தூக்கம், இதுவே அவனுக்கு போதும்ல. வசதி அதிகமானதுனால தான் இப்படி பண்றான். அடம் பிடிச்சுக்கிட்ட எதுவா இருந்தாலும் வாங்கிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு பணம் தேவை, அப்படிதான் அவன் நினைக்கிறான். நீங்க இப்படி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம இத சாப்பிடுங்கம்மா. போலீஸ் ஆக்சிடென்ட் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாரியும் லாரியில இருந்தவங்கள பத்தியும் எந்த தகவலும் கிடைக்கல. இந்த ஆக்சிடென்ட் தெரியாம ஒண்ணும் நடக்கவே இல்லம்மா. பிளான் பண்ணி தான் நடத்திருக்காங்க. நான் ஜித்துவை பார்த்ததா சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு நான் அந்த லாரியை பார்த்தேம்மா. ஆனா அத பத்தி ஏமா அன்னைக்கு வாக்குமூலம் வாங்க வந்த போலீஸ் கிட்ட சொல்லல? போலீஸோட பார்வையில அது என்னோட சந்தேகம் மட்டும்தான்மா. நான் செத்து போயிருந்தா யாரோ ஒரு குற்றவாளியும் தேஞ்சு போன லாரியும் கஸ்டடியில் எடுத்திருப்பாங்க. நான் தான் போலீஸ் கிட்ட தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன். அது அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். தாசில்தாரை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா அது நமக்கும் பிரச்சனை தான். அம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஒரு ஆளுடைய மரணம் தீர்மானிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல போனா இதுக்கப்புறம் இந்த முயற்சி அவங்க கைவிட்டுட்டாங்கன்னா யாரையும் எதிர்த்து போக வேண்டான்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. ரவுடிங்க கூட சண்டை போட போனா அது நமக்கு தான் நஷ்டம். ஒரு பொண்ணு என்ன வேணா பண்ணலாங்கிற கேள்விக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக சில ரவுடிங்க கூட நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். அதுக்காக என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். என்ன விஷயம்? மேடம் வர சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன். ம். அம்மா, நீங்க எங்க போறீங்க? சில முக்கியமான ஃபைல்ஸை நான் செக் பண்ணி கொடுத்தே ஆகணுமா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.
உங்களுக்கு வெளிக்காயம் இல்லனாலும் உங்களுக்கு உள்காயம் நிறைய ஏற்பட்டிருக்கு. நீங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கம்மா. இந்த மாதிரி சொல்லி என்ன பயமுறுத்தாத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வலது கையால எழுதுறதும் சைன் பண்றதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. தேவையில்லாம அடம் பிடிக்காதீங்கம்மா. உங்களை நல்லபடியா பாத்துக்கதான் நான் காலேஜுக்கே லீவு போட்டிருக்கேன். மத்தவங்க யாரும் கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்களுடைய என்ன தெரியுமா? நான் இம்மிடியட்டா ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு தான். மேலூர்ல இருக்கிற மலையை இடிச்சு டவுன்ஷிப் கட்டுற விஷயம் இருக்குல்ல, அதை தடுக்கணும்னு சொல்லி நான் ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட் வெளியில வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்மா. ஆனா எனக்கு உங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நான் அங்க இருக்கிற மக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அங்க எந்த கட்டுமான பணியும் நடக்காது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நான் சாகணும். இல்லைன்னா தாசில்தார் போஸ்ட்ல இருந்து என்ன தூக்கணும். ரொம்ப நேர்மையா நான் இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது என்னுடைய கடமைமா. அதை தடுக்க யார் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா இதை செய்வேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாமா. என்ன டார்கெட் பண்ண அந்த ஆக்சிடென்ட்ல என் கூட வேலை பார்த்த ஒரு அப்பாவி டிரைவர் செத்து போயிருக்காரு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் சத்யனுக்கு சடங்கு பண்ண போறாங்க. நான் இப்ப சத்யனுக்காக தான் வேலைக்கே போக போறேன். ஆபீஸ்க்கு போய் இந்த ரிப்போர்ட்டோட காப்பிய முதலமைச்சருக்கோ இல்ல ரெவன்யூ மினிஸ்டருக்கோ மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் மெயில் பண்ணிட்டு தான் நான் சத்யனோட முகத்தையே பார்க்க போவேன். எனக்கு முன்னாடி ஒரு மரணத்தை நிறுத்தி பயமுறுத்தி என்னுடைய வேலையை ஸ்டாப் பண்ணலாம் நினைச்ச எல்லாருக்குமே நான் கொடுக்க போற ஒரு நல்ல பதிலடிதான் இது. சத்யனோட உயிரெடுத்த கணக்க கூட நான் உங்க வாயால சொல்ல வைப்பேன். இந்த விஷயத்துல எனக்காக ஏகப்பட்ட வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய பொண்ணு பாசத்தினால என்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆஹா, முடியலன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த ஆளு எழுந்து வந்திருக்கேம்மா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு மேல இருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவது வேணும்னா நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது? ராதாகிருஷ்ணனும் பிரீத்தியும் சூரஜ கூட்டிட்டு வரதுக்கு நீயும் கூட வான்னு உன்னை கூப்பிட்டப்ப அவங்க கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொன்ன. அவங்க என்ன கூப்பிட்டதுனால நான் அப்படி சொன்னேன். ஜெயில் ட்ரெஸ்ல என் அப்பாவை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லாதனாலதான் 2 வருஷமா நான் அப்பா பார்க்க போகாம இருந்தேன். தண்டனை தான் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவர் வரும்போது கைதி ட்ரெஸ்ல வரமாட்டாரு. சூரஜ் அவங்கள பார்த்ததுமே அவன் கேக்குற முதல் கேள்வி உன்னை பத்தி தாமா இருக்கும். அப்பா என்னையும் நான் அவரையும் அங்க வச்சு பார்க்க அவசியம் இல்ல. பண்ணாத தப்புகளுக்காக தண்டனை அனுபவிச்சு திரும்ப வர அப்பாவை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வச்சுதான் பாப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்ப அப்பாவோட தண்டனை காலமும் முடிஞ்சது. அடுத்தது தப்பு பண்ணாத ஒரு ஆளை குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்புனவங்களுக்கு தண்டனை காலம் ஆரம்பிக்க போகுது. இப்ப அதுக்கான நேரமும் வந்துருச்சு. சூரஜ் அண்ணா, கல்யாணி எங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை. இங்க வரத்துக்கு அவ ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் அவளை வர வேண்டான்ட்டேன். ஜெயில் வாசல்ல வச்சு அப்பாவை சந்திக்கிறது அவளுக்கு பிடிக்கல போல இருக்க. இதுவும் நல்லதான். இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தினமும் பார்க்க போறா இல்லையா? ஏறுங்க.
இப்போ ஒரு புது வாழ்க்கைக்கான பயணத்தை ஆரம்பிக்கலாமா? ஜித்து மாமா, பாலாண்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? கையில கொஞ்சம் வலி இருக்கு. ஆனா அந்த வலியோட ஆபீஸ் போறேன்னு சொல்றாங்க. நீ அதுக்கு சம்மதிக்காத. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அவங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சரி, நான் ஃபோன் கொடுக்கறேன். நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு உன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் பேச தெரியாது. நான் பல வகையில சொல்லி பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்ல. ஆக்சிடென்ட்ல இறந்த சத்யா அங்கிளுக்கு எனக்கு காரியம் பண்றாங்க. அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பயம் அது இல்ல ஜித்து மாமா. அந்த ஆக்சிடென்ட் தெரியாம ஒண்ணும் நடக்கல, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. என் சந்தேகத்தை நான் பிரீத்தி ஆண்டிகிட்டயே சொல்லிருக்கேன். உங்க அப்பா கிட்டே நீங்க இத பத்தி சொல்லுங்க. போலீஸோட விசாரணை இதுல நேர்மையா நடக்கணும். அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க கலெக்டரே ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால சும்மா ஒரு விசாரணை பண்ணி போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க மாட்டாங்க. அகிலா, நான் கிளம்புறேன். யார் கால் பண்ணாங்க? ஜித்து மாமா தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. ஜித்து மாமா உங்ககிட்ட ஏதோ பேசணும் மாமா. இந்தாங்க. ஹலோ பாலாண்டி, நீங்க ஆபீஸ் போக போறதா அகிலா சொன்னா. போகணும்ப்பா. இந்த நேரத்துல நான் வீட்ல லீவ் போட்டுட்டு இருந்தா இன்சார்ஜா இன்னொருத்தர் வருவாங்க. அது சரியா இருக்காது. உங்க உடம்பையும் பாத்துக்கணும்ல பாலாண்டி. மனசுலயும் உடம்புலயும் ஆரோக்கியம் இருக்கும் போது தானே ஏதாவது பண்ண முடியும். நான் நல்லா இருக்கேன்னு பிரீத்தி கிட்ட சொல்லிடுப்பா. அப்பா அம்மாவும் வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்க ஆண்டி. அங்க என்ன ப்ரோக்ராம்? தண்டனை முடிஞ்சு ஜெயில இருந்து சூரஜ் அங்கிள் ரிலீஸ் ஆக போறாரு. அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. என்னாச்சுமா? ஜித்து மாமா, என்ன சொன்னீங்க? அம்மா போனை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சூரஜ் அங்கிள் தண்டனை முடிஞ்சு இன்னைக்கு வெளியே வராருன்னு சொன்ன உடனே மூட் ஆஃப் ஆயிட்டாங்கன்னு தோணுது. நான் அப்புறமா கால் பண்றேன். சைடுல இருக்கிற கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி விடுங்க. ஏசி ஆஃப் பண்ணுங்க. ஆர்கே, வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. அண்ணா, இந்த 12 வருஷத்துக்கு இடையில பரோல்ல 2 தடவை நான் வரும்போது தான் இந்த மாதிரி காட்சிகளே என்னால பார்க்க முடிச்சுது. நான் பண்ணாத தப்புக்காக வானமும் பூமியில இருக்கிற இந்த செடி கொடிகளும் இந்த மூச்சு காத்தும் வருஷ கணக்கில் அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு.
நீங்க பழைய விஷயங்களை மறந்துருங்க. ஆர்கே சொன்ன மாதிரி நீங்க ஒரு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். நாம என்னதான் ஒரு பொருளை கழுவி தொடச்சி வச்சா கூட பழசு புதுசாயிடாத. மனுஷங்களோட விஷயத்துல அது தப்பு. நாம ஒவ்வொரு நாளும் புதுசா மாறிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க ஜெயில இருந்த ஒரு குற்றவாளியே இருக்க போறது கிடையாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.